Hi guys, welcome to Asian Gaming. நம்ம இன்னைக்கு பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 3 டீப் ஸ்லீப் கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ அங்கே இப்போ டிவியில் ஏதோ காமிக்கிறோம். வாட்ஸ் த டைம் ப்ளே டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஸ்மைல் எவ்ரிடே. SMILE ஸ்மைல் எவ்ரிடே அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏதோ பாட்டு பாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கார்ட்டூனோட இன்ட்ரோன்னு நினைக்கிறேன். ஸ்மைல் எவ்ரிடேன்னு சொல்கிறாங்க. ஸ்மைலிங் கிரிட்டர்ஸ், எனக்கு தெரிஞ்சு இதில் தான் இவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன். இல்லை கேட் நான் மட்டும்தான் வில்லை, மற்ற எல்லா ஸ்மைலிங் கிரிட்டர்ஸும் இறந்துருவாங்க எக்ஸப்ட் டாக் டே. காற்று ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பாபி பியருக்கு சொல்லுது. என்னால் தூங்க முடியல அப்படின்னு கிராஃப்டிகான் சொல்லுது. ஹே காய்ஸ், எதுவும் ஆகாது, காற்று அப்புறம் கொஞ்ச நேரத்தில் போயிடும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு டாக் டே சொல்கிறான். ஓகே, எல்லோரும் பயப்படுறாங்க. ஏதோ சவுண்டு கேட்குது, கதவை தட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா எல்லோரும் மூஞ்சிலே சிரிப்பு வருது. கேட்னாப், நீங்கள் எங்களுக்கு தூங்க ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுது. எங்களுக்கு தேவை கேட்னாப், ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, தூங்கு 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 அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்னாப் வாயில் வந்து ஏதோ ரெட் கலரில் ஸ்மோக் வருது காய்ஸ். ஹான்னு எல்லோரும் பைத்தியத்தை விட மோசமாக சிரிக்கிறாங்களே காய்ஸ். அப்புறம் ஏதோ ஆகிட்டு நச்சு காய்ஸ், எல்லோரும் சொல்லி முடிஞ்சிச்சு போல், எல்லாம் வந்துடுச்சு போல் காய்ஸ், அவ்வளோதான் போல். ஏதோ பேசுகிறாங்க கைஸ். திரும்ப ஏதோ லேட்டஸ்ட்டு டாய் ப்ளே டைம் ஓடுது. கோசோ ஸ்மைலிங் கிரிட்டர்ஸ்னு ஏதோ சொல்கிறாங்க, லிமிட்டடு ஏதோ சொல்கிறாங்க, புரியல. அப்புறம் இதோட நேம் ஏதோ சொல்கிறாங்க. பேசாமல் ஸ்கிப் பண்ணிடுவோம் கைஸ். ஸ்கிப்பு அதான் சரி போட்டு வரும். வெளியேது இது வேறு லோட் ஆகி லேட் ஆகும் போல் கைஸ். கட் பண்ணிவிட்டு இதோ காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ கேட்னாப் நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. என்ன கைஸ், கிராஃபிக்ஸ் சும்மா தரமாக இருக்குது. இது நல்லா இருக்குது காய்ஸ். குப்பைத்தொடியில் போட போகுதுன்னு நினைக்கிறேன் கேட்னாப்பு. ஆனால் குப்பைத்தொடி இந்த மாதிரியாக இருக்கும் வெளிநாட்டிலலாம், தெரியலையே காய்ஸ். ஹே கேட்னாப் காய்ஸ், இது வேறு ஹாட்ஸ்பாட் ஏதோ வந்துட்டுருக்கு காய்ஸ். ஆமாம் கைஸ், ஏதோ க்ரஷ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த கார்பேஜ் அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து இதில் போட்டுருவாங்க போல். இப்போ நம்ம இதுலேருந்து தான் மேலே போகணும். மேலே ஏறுறா, ஏறி தொலையேண்டா. வந்தாச்சு கைஸ். வாங்க இப்போ எப்படி போய்கிட்டு இங்கே போகணும். நான் இதில் சின்ன மிஸ்டேக் பண்ணி செத்துருவேன் கைஸ். ஸோ திரும்ப வருவேன், அப்போ நான் காமிக்கிறேன். இதோ வந்தாச்சு கைஸ் திரும்ப. ஓகே, இவங்க போய் தொலையேண்டா. போடா. ஓகே கைஸ், வந்தாச்சு. வாங்க மேலே போவோம். மேலே இருக்குல்ல கைஸ், இதை போய் கொடுக்கணும் போல். ஓகே வாங்க போவோம். ஓகே, அப்படியே ஒரு ஜம்ப்பு போடணும் கைஸ். வந்தாச்சு கைஸ். இப்போ வேறு இந்த இடத்துல தான் கைஸ் நான் போன தடவை மிஸ் ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி இல்லை கைஸ். இருங்க காமிக்கிறேன். ஓகே, இப்போ மேலே ஏறிட்டோமா, வாங்க. டக்குன்னு இது வேறு கைஸ், டக்குன்னு வர மாட்டேங்குது. ஏதோ இந்த மாதிரி வந்துடுச்சுல காய்ஸ். எடுத்து இந்த சைடு இருங்க டக்குன்னு போ. அந்த சைடு ஒன்று இருக்குல்ல காய்ஸ், அங்கே தான் வழி இருக்குது. அது மேலே போகிறப்ப தான் க்ரஷ்ஷாகி நசுங்கி செத்து போயிட்டேன் காய்ஸ். சரி வாங்க இப்போ அது மேலே போட்டா. ஏன்னா கைஸ் இவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே கைஸ், இதில் தான் கைஸ் மேலே போகிறப்ப நசுங்கி செத்து போயிட்டேன். அப்படியே வச்சு ஒழுங்காக போகணும், ரொம்ப நேரம் வேடிக்கை பார்க்காம. வந்துச்சு கைஸ், எப்படியோ ஒரு ஜம்பை போட்டு வந்துட்டேன். ஓகே, இந்த சைடு வந்துக்கணும் காய்ஸ். வந்துட்டு காய்ஸ் மஞ்சள் தண்ணி இங்கே ஊற்றுனது தெரில, ஏதாச்சும் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். வாங்க நம்ம போவோம். தூரத்தில் ஒரு டோர் பாருங்கள் காய்ஸ், இதை இப்போ ஓப்பன் பண்ணிக்கணும். மை காஷ், இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது காய்ஸ். நான் அது போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அது என்ன பிரச்சனை காய்ஸ், இங்கே தெரியாமல் லைட்டாக மிஸ் ஆகிடும், அதனால விழுந்துருவேன். அதனால தான் காய்ஸ், அது எதுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடுச்சின்னு கட் பண்ணி விட்டேன். வாங்க இப்போ அடுத்து இந்த தடவை கேர்ஃபுல்லாக போகணும். ஓகே, போடா. இங்கே ஒரு ஜம்ப்பு அப்படியே டேரெக்டாக நம்ம இங்கே ஒரு ஜம்ப் போட்டலாம் கைஸ். ஜஸ்ட்டு ஓகே தான், ஆளல. வாங்க கைஸ், ஏதோ தெரியுது கைஸ். கேட்னாப் கைஸ். நம்மளை பார்த்துட்டு பயந்து போகிறான் போல கைஸ். ஐஸ்வர்ந்தனா சும்மாவா கைஸ், நம்மளை பார்த்து பயந்து போகிற அளவு நம்ம பெரிய ஆள் கைஸ், பெரிய ஆள். சரி வாங்க இப்போ நம்ம இங்கே கீழே போகணும் போல். எனக்கு இந்த கேமில் ஒரு பிடிக்க சின்ன விஷயம் தான் கைஸ், நம்மளே க்ரௌச் இந்த கீழே குனிஞ்சு போகிற மாதிரி ஆப்ஷன். அவங்களே இப்போ சாப்டர் 2லலாம் ஆட்டோமேட்டிக்காக கீழே குனிஞ்சுப்பான், இல்லைன்னா நம்மளே குனிஞ்சு போகிற மாதிரி கைஸ். அவசரத்துக்கு எப்படி போவேன்,
இருந்தாலும் இது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஈஸியாக கொடுத்துருந்துருக்கலாம். லைட்டாக என்னோடய சின்ன ரெக்வஸ்ட். நான் சொல்கிறதெல்லாம் கேட்க போகிறாங்களா எனக்கு தோணுச்சு கைஸ், அதான் சொன்னேன். ஓகே, இப்போ இந்த சைடு இன்னொரு இது இருக்கும் கைஸ். பேட்ரி எடுத்துக்கணும். ஓகே, வச்சுக்கணும். இப்போ ப்ளூ காய்ஸ் இந்த மாதிரி வச்சதில்ல காய்ஸ். இது வரைக்கும் மேலே தானே காய்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டோருக்கு உனக்கு வச்சதில்ல காய்ஸ். சரி வாங்க. பூபா பேண்ட்ஸ் அந்த கேரக்டர் பேர் காய்ஸ். ஓகே போயிடுச்சு. இப்போ எங்கேயோ வந்து ஃபோன் கால் வருது காய்ஸ். சரி தான் ஒரு சின்ன பசில் இல்லை காய்ஸ். இதை எடுத்துக்கிட்டு இப்படி போய்க்கணும் காய்ஸ். போய்கிட்டு இதோ இந்த இடத்துல வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் காய்ஸ், டோர் ஓப்பன் ஆகிடும். இதோ இங்கே இருக்குது காய்ஸ் ஃபோனு. ஹே கேட்குதா அப்படின்னு சொல்லுது. நீ பார்க்குறப்ப தொலைஞ்சு போயிட்ட போல். எனக்கு வந்து நீ சாவக்கூடாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். அங்கே பாரு, ஒரு பெரிய டியூப் இருக்கா வால் பக்கத்தில், சரியா? இங்கே பார்த்தியா ஒரு பேட்ரி வந்துடுச்சா? இப்போ அதை வச்சு டோர் ஓப்பன் பண்ணிக்க, சரியா அப்படின்னு சொல்லுது காய்ஸ். யாருன்னு தெரில. ஓகே வாங்க, அவன் பேட்ரி போட்டாச்சு. இதுவாக டோர் வர ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாது. கிட்ட போய் நம்ம கை கொடுத்தாதான் கைஸ். இந்த ஹேண்டில் வச்சு கொடுத்தாதான் கைஸ் போகணுமா? அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் ரியலிஸ்டிக்காக. நீ செஞ்ச எனக்கு தெரிஞ்சு கேட் நான் அவனை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இதான் கைஸ் நம்ம தெரிஞ்சு என்னது பார்த்தீங்களா கைஸ் எப்படி இதாக இருக்குது. இதில் வந்து எப்படி நம்ம தப்பிச்சோன்னே தெரில கைஸ். அப்படி இருக்குது. எங்களுக்கு நீ தேவை, நீ தான் எங்களோட மிஷின் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? நம்மளால் இங்கேருந்து நிறைய பேர் காப்பாற்ற முடியும். நானே இங்கே என்னையே யாராச்சும் காப்பாற்றணும். நான் இங்கே மாட்டிகிட்ருக்கேன். நான் யாராச்சும் நான் நிறைய பேரை காப்பாற்றணுமாக்கும். நானே இங்கே மாட்டிகிட்ருக்கேன். அப்படியே வந்துட்டேன் காய்ஸ். வந்துட்டு இப்போ மேலே இருக்கும் காய்ஸ் ஒரு வழி. ஓகே போவோம். இல்லைடா வந்தாச்சு காய்ஸ். அங்கே இப்போ டக்குன்னு போய்க்கலாம். ஓகே காய்ஸ், சொல்லி நான் சொல்கிறேன், நீ போயிட்டே இருக்கிறது நல்லது. வேகமாக நம்ம டச்லேயே வந்துக்கலாம். அதாவது பேசிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேர் ஓலி. நைஸ் டு மீட் யூன்னு சொல்லுது. நைஸ் டு மீட் யூ. பார்த்ததில் சந்தோஷம். நான் யஷ்வந்த் ஃப்ரம் தொழுதூர், தமிழ்நாடு. ஓகே காய்ஸ், இன்ட்ரூஸ் பண்ணிச்சு. என்னாச்சு கைஸ் கிளிச்சாச்சு. ஓகே அங்கே போவோம். ஏன்னா வயசு புதுசாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே நான் இதையும் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த எப்படி ரொட்டேட் பண்ணிக்கணும் காய்ஸ். ரொட்டேட் பண்ணிட்டோமா? இப்போ இதில் இந்த கையை வச்சுக்கணும் காய்ஸ். வச்சுக்கிட்டு இதில் தொடணும் காய்ஸ். தொட்டுட்டா இந்த டோர் திறந்துடும் காய்ஸ். இப்போ இது திறந்தது வேஸ்ட்டு காய்ஸ். வாங்க கைஸ் நம்ம மேலே போவோம். வாங்க, இங்கே ஏதோ இருக்குது. இப்போ இந்த சைடில் லிவர் இருக்கும் காய்ஸ். அந்த இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இல்லை, நம்ம ஒன்று கூட இழுத்துக்கலாம். நான் எதுக்கு ஒன்று போய் இழுத்துட்டுன்னு ரெண்டத்தையும் ஒரே நேரத்தில் இழுக்கிறாங்க காய்ஸ். ஓகே, இப்போ டோர் ஓப்பன் ஆகுது. இங்கே ஒரு டிவி இருக்கும். நம்ம இன்ட்ரோ போடல, சரி விடுங்க காய்ஸ். இது வந்தோடனே நம்ம இன்ட்ரோ போடுவோம். போடுறா இன்ட்ரோ. É o brado da putaria, depois da meia-noite você நம்ம புது இன்ட்ரோ நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். சரி வாங்க. ஏதோ ஹலோ எலிட் லட்விக் கைஸ். இது கைஸ் பாப்பியோட டேடி கைஸ். சரி வாங்க நம்ம போ. ஏதோ ஸ்கூலில் ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்குது கைஸ். இந்த இடத்த சுற்றி முற்றி பார்க்குறப்ப இந்த மாதிரி தெரில, ஏதோ மெயின் இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த எப்படி சொல்ல, இது என்னன்னு சொல்ல, இது பேர் தெரில கைஸ். சரி நம்ம பேர் இது வந்து ட்ரெயினே வச்சுப்போம். இது இந்த ட்ரெயினுக்குள்ளே பார்த்தா கைஸ் ஏதோ ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது கைஸ். அதே வெளியே பார்த்தா ஏதோ எப்படி சொல்ல, ஒரு மைண்ட் பண்ணுற இடத்துக்குள்ளே ஒரு கேவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது கைஸ். மைனோட கைஸ் ஞாபகம் வருது, மைண்ட் கிராஃப்ட் மாதிரி கைஸ். மைண்ட் கிராஃப்டில் ஒரு லைட் கேவ் மாதிரி இருக்குது கைஸ். என்ன அதில் க்ரீன் கலராக இருக்கும், இல்லை வெறும் ஒரு பாறையா இருக்குது கைஸ். இந்த இடத்துல என்ன கைஸ் ஏதோ சர்க்கிள் எப்படி சொல்ல ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஒருவேளை அதுக்குள்ளே தான் போகணுமோ? ஒரு டவுட்டு கைஸ். இவ்வளோ இதில் வச்சுருக்காங்களே, இதில் வந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும்? இதுக்கு ஒரு நல்ல பாலமாச்சும் கட்டியிருக்கலாம்ல. இது பழசாக இருக்குல்ல கைஸ். இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரிட்ஜு கட்டி போகிற மாதிரி வச்சுருந்தா கூட பரவாயில்ல கைஸ். சரி விடுங்க. ஏன் நான் அப்படி உட்காந்து பார்க்குறேன்னா கைஸ், வியூவுக்காக தான். செம்மையாக இருக்குது கைஸ், தரமாக இருக்குது கைஸ் கேமோட வியூ. அப்படியே அந்த உள்ள அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி சொல்ல, அந்த ஒரு கென்ஷின் இம்பாக்ட் கேம் இருக்குல்ல கைஸ், அதோட கேம் அப்படியே அந்த கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குது கைஸ். அதோட சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. சரி வாங்க போவோம். சூப்பராக இருக்குல்ல கைஸ். ஓகே அடுத்து டக்குன்னு போங்களாண்டா. ஆமை வேகத்துக்கு போகிறானுங்க கைஸ். ஆமையோட பொறுமையாக போகிறாப்புல. என்னது போகிறாப்புலன்ற பாருங்கள். போகிறோம் கைஸ். எல்லாம் ரெட் கலரில் இருக்குது. கேட்னா போடுற ரெட் ஸ்மோக்கா தெரியலையே காய்ஸ். சாரி கைஸ், ஒருத்தவங்க கால் பண்ணிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க. அதனால தான் லைட்டாக இதாகிடுச்சு. சரி வாங்க. ஏதோ ப்ளே கேர்னு சொல்கிறாங்க. இது ஹார்ஃபனேஜோட இடம் போல் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லையா கைஸ்,
இது ஒரு ஸ்கூலு ப்ளே ஹவுஸு. இந்த இடம் வந்து யாருக்குள்ளதுன்னு சொல்கிறான் அப்படின்னா எக்கோசிஸ்டம். இதுக்கு இது இந்த இடமே ஒரு எக்கோசிஸ்டம் மாதிரி. இது பினித்து சர்ஃபேஸுக்கு கீழே ஒரு எக்கோசிஸ்டமே இருக்குது அப்படின்னு சொல்கிறான் எலியட் லட்விக்கு. அவர் ஏதோ சொல்கிறார் கைஸ். நம்ம இது ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ண டைம் இல்லை. நம்ம வாங்க செமையாக இருக்குல்ல கைஸ். இருங்க அந்த சைடு போயிட்டு எவ்வளோ தூரம் சுற்றணும்? ஓ அங்கே வரைக்கும் இருக்கா கைஸ். சின்னதான் போல். வாங்க நம்ம போவோம். செம்மையாக இருக்குல்ல கைஸ். 10 வருஷமாக கைஸ் எப்படி கைஸ் லைட்லாம் இருக்கும்? ஒரு வேளை ப்ரோட்டோடைப்பு சில பேர்லாம் வச்சு அடியால் வச்சு இந்தாங்கடா கரண்ட்டு பார்த்துக்கங்கடா, மெயின்டெனன்ஸ் வேலை நீ வச்சுக்க, ஓகே நீ மெயின்டெனன்ஸ் வேலையை வச்சுக்க, மாமி லாங் லெக்ஸு நீ வந்து கேம் ஸ்டேஷனை பார்த்துக்க, கேம் ஸ்டேஷனில் உள்ள கரண்ட் எல்லாத்தையும் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருப்பானோ ப்ரோட்டோடைப்பு. தெரியலையே கைஸ். சரி வாங்க வந்தாச்சு நம்ம. பார்த்து என்ன கைஸ் மண்ணெல்லாம் கொட்டுது. ஓகே வாங்க போவோம். ஓ ஓலி கால் பண்ணுறாங்க கைஸ். இது நான் தான் ஓலி அப்படின்னு சொல்லுது ஓலி. இது கூல் பிளேஸ் தானே அப்படி தானே அப்படின்னு கேட்குது. ஏதான் கிட்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைங்க சின்ன பசங்களாம் இங்கே தான் வாழ்வாங்க. இதை பாரு இப்போ பாரு அப்படின்வாங்க. இந்த ஸ்டாச்சு கீழே ஏதோ ரூம் இருக்காங்க கைஸ். இந்த ரூம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் சுற்றி போகணுமோ? இல்லைங்க இதுவா? இல்லையே இது மாதிரி தெரியலையே கைஸ். அவங்க கிட்ட போயாச்சும் கொடுத்து பார்ப்போம். தானே இருந்துச்சு. இது இல்லையா கைஸ்? ஆப்போசிட்டில் இருந்தது அதே தான். அதுதான் அங்கே போல் கைஸ். நம்ம தான் அது அப்பா வந்துட்டுருக்கோம். ஓகே டக்குன்னு போடா வெறியாவது. இதில் வேறு பொறுமையாக போயிட்டுருக்கான். ஓகே கைஸ் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணுற அட இது வேறு கிளிச் ஆகிருக்குதா கைஸ். ஊனா ஓகே எங்கடா கீ இந்த சைடு வரும் போல் கைஸ். வாங்க இப்போ போய்க்கலாம். ஓகே திறந்தாச்சு. கீ என்ன கைஸ்? வந்துருச்சு கைஸ் கீ. கேஸ் ப்ரொடக்ஷன் ஜோனா? கேஸ் ப்ரொடக்ஷன் ஜோனு ஏதோ ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஏதாச்சும் ப்ராடக்ட் இருக்குதா? சரி வாங்க போக சொல்லுது. இந்த சைடு தான் ஓலி. வாங்க போவோம். ஓகே போடா டக்குன்னு போ. அங்கே ஒரு டோர் இருக்குது பாருங்க கைஸ். இதுதான் போல். இருங்க நம்ம கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகுது கைஸ். பிரைட்னஸ் நம்ம குறைச்சி வச்சுப்போம். சேச்சுரேஷனு கொஞ்சம் நிறைய வச்சுப்போம் கைஸ். ஓகே வாங்க போவோம் கைஸ். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு கைஸ். அந்த ஷேடிங்லாம் பாருங்கள் கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் லேக் ஆகலை. எனக்கு அந்த மாதிரி லேக் ஆகிற மாதிரியே இருக்குது கைஸ். சரி வாங்க அடுத்த லோடிங்கா? சரி வாங்க கைஸ் லோட் ஆயிடுச்சு. ஓகே வாங்க போவோம். ஓகே டக்குன்னு போடா கைஸ். இது ஏதோ ரூம் போல் ஏதோ கிளிச்சாக வர மாதிரி இருக்கு கைஸ். வெல்கம் டு த கேஸ் ப்ரொடக்ஷன் ஜோன் அப்படின்னு கூட சொல்லுது. நமக்கு தேவையில்ல கைஸ். இப்போ இங்கே போய்கிட்டு என்ன கைஸ் கிளிச் ஆகுது. ரொம்ப பிளாக் கலரில் தான் தெரியுது. ரொம்ப கிளிச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ் ரொம்ப கிளிச் ஆகுது. வாங்க போய் பேட்டரி மாற்றிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக இது சேச்சுரேஷனை குறைக்கணும் கைஸ். ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம். வாங்க ஓகே குறைச்சிட்டோம். அட காய்ஸ் வெறி ஏறுது காய்ஸ். வாங்க காய்ஸ் நம்ம இப்போயே குறைச்சிடுவோம். ரொம்ப வச்சுட்டோம் காய்ஸ் சேச்சுரேஷனு. 55 இருக்கட்டும் காய்ஸ். அப்படியே கொடுத்துடலாம். எஸ்ஸு வாங்க. ஓகே இங்கே அமுக்கக்கூடாது காய்ஸ். நான் தெரியாமல் அமுக்குறேன். நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். கைஸ் இந்த பேட்டரி வச்சல கைஸ். அதுக்கு அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே வந்து நமக்கு கிராப் பேக் 2.0 கிடைக்க போகுது காய்ஸ். எங்கள் டிவியில் தொண்ணு பேசுவாங்க. அது எது காய்ஸ்? இதில் என்ன பண்ணணும்னா கை மாற்றிக்கலாமா காய்ஸ். இதில் நிறைய புது கை வேறு கிடைக்க போகுது காய்ஸ். இது வந்து நமக்கு ஜம்ப் பண்ணுறது காய்ஸ். இன்னொன்று வந்து ஃப்ளார் கன்னு அந்த மாதிரி கிடைக்க போகுது காய்ஸ். இது வந்து ரொம்ப நல்லா பெருசாக லென்த்தாக பண்ணிட்டாங்களாம் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஹேண்ட்ஸை சுவிட்ச் பண்ணிக்க முடியுமா. 2-3 ஹேண்ட்ஸ் வர வச்சுக்க முடியுமா காய்ஸ். இதான் கைஸ் இதோட ஃபீச்சர்ஸு. சரி வாங்க இப்போ நீங்கள் ஜம்ப் பண்ணி போகலாம். நல்லா இருக்கு கைஸ். ஜம்பிங் ஜப்பாங்க்குன்னு சூப்பராக இருக்குது கைஸ். சரி வாங்க இப்போ அடுத்து இங்கே ஒன்று இருக்குது. ஓரா ஜம்பை. ஓகே கைஸ் கரெக்டாக வந்துட்டோம் கைஸ். நான் கூட கீழே நினச்சேன். ஏன்னா கைஸ் பிளட்டா இல்லை குங்கும தண்ணியா தெரியலையே. அச்சோ ரெடியாக அப்படியே ஒழுங்காக கொடுத்துக்கலாம். எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். சரி வாங்க இப்போ அடுத்து அங்கே இருக்கிறத ஒரு இழுக்கணும் போல் கைஸ். இப்போ அது கீழே இழுத்துக்கணும் கைஸ். இழுத்துட்டு இப்போ அங்கே ஹேண்டிலுக்கு பாருங்கள் கைஸ். அது இந்த சைடு இழுத்துக்கணும். ஓகே இழுத்தாச்சு. வாங்க ஒரு ஜம்பை போடுவோம்.
இப்போ ஜம்பை போட்டு இங்கே நிற்கணும் காய்ஸ். நின்றுட்டு இப்போ அதை இங்கே இழுக்கணும் காய்ஸ். இழுத்துரு. ஓகே ஓகே. இங்கூட அவ்வளோ தூரம் போகிற. ஓ மை கோஷ். இது ஓகேன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அச்சோ லைட்டாக ஏதோ ஆயிடுச்சு காய்ஸ். சரி வாங்க ஒரு ஜம்ப்பு போட்டு வந்துட்டோம். இப்போ இன்னொரு ஜம்ப்பு போடணும் காய்ஸ். ஐய் ஒழுங்காக போடா. அப்படி வந்துட்டோம் கைஸ். ஓகே இப்போ இதுக்கு மேலே போகணும்னு நினைக்கிறேன் ஜம்ப் பண்ணி. ஆமாம் கைஸ் இதுக்கு மேலேயும் போகணும் போல். ஓகே வாங்க இதை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு போகிறா ஜம்ப்பை. ஓகே கைஸ் போட்டாச்சு. அங்கே போவோம். ஓகே திரும்ப அதே இடத்து இல்லை கைஸ் இது வேறு இடம் போல். ஏதோ பசுல் பண்ண மட்டும் தெரியுது. என்ன பண்ணணும்னு தெரில. ஏதோ வாங்க நம்ம ஜம்ப் போட்டு இந்த சைடை வந்துடுவோம். வந்துட்டு இருங்க அந்த சைடை கை வைக்கணுமா? இது இல்லையே. இருங்க இது திருப்பி ஒன்றும் கை வச்சுக்கோ. ஓகே இந்த சைடு இல்லை கைஸ். இந்த சைடு இல்லை. நான் தப்பாக திருப்பிட்டோம். இதான் கைஸ் கரெக்டு. ஓகே அங்கே இப்போ அங்கே ஜம்ப் போட்டு போகணும் கைஸ். ஓகே ஜம்ப் போட்டாச்சு. வாங்கோ இப்போ இதை திருப்பணும். அந்த சைடு இருக்கக்கூடாது கைஸ். தப்பாக திருப்பாத. இப்படி தான் கைஸ் இருக்கணும். இப்போ வாங்க இங்கே ஒரு இதுக்குள்ள கைஸ் இதுக்கு மேலே போகணும். இப்படி வந்துட்டோமா கைஸ். இப்போ க்ரீன் கலர் ஹேண்டை மாற்றிக்கலாம். அதுலேயும் வருமா என்னன்னு தெரில கைஸ். எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு இதில் வச்சுட்டேன் கைஸ். சரி வாங்க இப்போ இதில் கரெக்டாக வச்சாச்சு கைஸ். ஓகே அடுத்து அது ஓப்பன் ஆகணுமே. என்ன ஆச்சு? ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ப்ளூ ஒயர் தான் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆகுது கைஸ். இப்போ திருப்பணும் இதை. இருங்க ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு திருப்பவும் கரெக்டாக ஏன் இருங்க. இப்படி இல்லை. கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா காய்ஸ். ஓகே கரெக்டாக இருக்குது. கை எடுத்துடலாம். ஓகே இருங்க கீழே போய் ஏறுறா. ஓகே கைஸ் இப்போ கரெக்டாக கை வச்சுட்டு பார்த்து. ஓகே கைஸ் ஓகே இருந்தாச்சு. இருங்க ஒழுங்க இதில் வச்சா வராத போல் கைஸ். கரெக்டாக அந்த ஹேண்டில் வைக்கணும் போல். ஓகே கைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டோம். இருடா. இதான் கைஸ் கரெக்டாக இருக்கும். வாங்க போவோம். ஓகே ஜம்பை போடு. ஹேண்டை மாற்றிக்கலாம். ஓகே அதில் கை வைக்கணும் கைஸ். இதில் வச்சிடக்கூடாது. மறந்துடாதீங்க. ஓகே வச்சிரு. வச்சாச்சு கைஸ். ப்ளூ கலர் இது போதுன்னு நினைக்கிறேன். இருங்க கையை எடுத்துருவோம். வர மாட்டேங்குது. நம்ம கையை மாற்றிட்டு அந்த சைடு போவோம். இருங்க ப்ளூ கலர் போதா தெரியல கைஸ். ஒயர் மாறிடுச்சு கைஸ். அதுக்கு ஓப்பன் ஆகுதா பார்த்துக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். வாங்க கைஸ் நம்ம போகலாம். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். பிரச்சனை இல்லை. ஓகே வாங்க வந்தாச்சு. என்ன கைஸ் லைட்டாக ரொம்ப கிளிச் ஆகிற மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு இன்னமும் அப்படி தான் இருக்குது. என்னன்னு தெரியல. சரி வாங்க இப்போ க்ரீன் கலரில் மாற்றிக்கலாம். இப்போ இது வேறு மாற்றுறதுக்கு இது வரை டைம் ஆகும் போல் கைஸ். அது சும்மா மாறும் கைஸ். அதான் கைஸ் இது மாதிரி ஆகும். நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பயப்படாதீங்க கைஸ். இந்த மாதிரி போகிறப்ப ரெண்டாவதுலேயே கரண்ட் ஆஃப் ஆகிடும். வேணும் தான் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம இப்போ அப்படியே யூட்டன் போட்டு வந்த வழியிலே போகணும் கைஸ். ஓகே வாங்க. இந்த சைடு தானே இருந்துச்சு இல்லையா? இந்த சைடு தான் போல் கைஸ். இந்த சைடு தான் போல். வாங்க போவோம். ஒன்றும் யாரோ பவரை கொண்டுட்டாங்க. பவரை யார் கைஸ் கொள்ள முடியும்? யார் கைஸ் கொண்டிருப்பா எலக்ட்ரிக் பவரை? தெரியலையே. சரி வாங்க நம்ம போவோம். ஓகே வந்தாச்சு. டக்குன்னு போடா. இல்லை நாம் ஏன் அங்கே பிரைட்னஸ் அதிகமாக வச்சுருக்கோம் கைஸ்? கொஞ்சம் தேவைப்படும் இதுக்கோ. நம்மளுக்கு பயம்னு என்னது பெயினாலே அலர்ஜி நமக்கு. அதனால கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிறது நல்லது. வாங்க இப்போ ஸ்வீட் ஹோமுக்கு நம்ம போகணும். அதுக்கு ஒரு கீ ஓலி அனுப்பும். இப்போ வாங்க அதுக்கு போகலாம். வரமாட்டேங்குது. ஓகே கைஸ் வந்துடுச்சு. இன்வென்டரி இப்படி தான் கைஸ். இப்போ தான் கைஸ் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் நிஜமாக கைஸ் நான் பார்க்கல கைஸ். இப்போ தான் தெரியும். இல்லை நான் செட்டிங்ஸ் தான் கைஸ் பார்த்தேன். இன்வென்டரி பார்க்கவே இல்லை கைஸ். சரி வாங்க கைஸ் நம்ம போவோம். ஹோம் ஸ்வீட் ஹோம். ஏன் கைஸ் அதோட பேர் அப்படி வச்சுருக்காங்க? ஸ்வீட்டாக இருக்குமோ ஒரு வேளை? நான் எப்படி சொல்ல ஆச்சும் ஒரு ஸ்வீட்டோட ஸ்மெல் வருமா தெரியலையே. செல்லமாக வச்சுருப்பாங்க போல் கைஸ். வாங்க இந்த சைடு தான் இருக்குது. இது பார்த்தா ஹோம் ஸ்வீட் ஹோம் மாதிரியா இருக்குது கைஸ். பேய் வீடு மாதிரி இருக்குது கைஸ்.
ஆமாம் கைஸ் பேய் வீடு பின்ன பேய் வீடு மாதிரியா கைஸ் இருக்கும். என்னது வளர்றேனே, பின்ன பேய் வீடு மாதிரி தானே கைஸ் இருக்கும். இது லைட்டாக ரொம்ப வளர்றேன் கைஸ். இவனுங்க என்னன்னா ஆனால் லோடிங்னு போடுறாங்க கைஸ். அது எதுக்குன்னே தெரில. சரி வாங்க டோரு ரெட்ஸ்மா வேறு இருக்கு கைஸ். சரி வாங்க போவோம். சரி என்னாச்சு கைஸ், கையெல்லாம் போச்சு. ஓ மை கோஷ், என்னாச்சு கைஸ்? வாங்க இது வழியாக தான் போகணும் போல். அங்கே போவோம். இப்போ நம்ம ஹாலுசினேஷனில் இருக்கோம் நினைக்கிறேன் கைஸ். கேட்னாப்போட ரெட் ஸ்மோக்னால ஏன்னா இவ்வளோ பெருசுலாம் இருக்காது. நம்ம ஹாலுசினேஷனில் இருக்கோம் கைஸ். வாங்க நம்ம போவோம். இது வேறு ஆனா சுற்றி தொலைமே கைஸ். நான் வேணால் கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்று பண்ணிட்டேன் கைஸ். சும்மா சுற்றி தலை தான் கைஸ் வலிக்கும். நீங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் போய் விளாண்டிங்கன்னா அப்படியே சுற்றிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும் கைஸ். கவலைப்படாதீங்க. சும்மா சுற்றி உங்களுக்கு தோன்ற பக்கம் போவாங்க, அப்படியே வந்துடும் கைஸ். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ரூமை கண்டுபிடிப்பீங்க. ஓகே வாங்க. இப்போ கால் வருது நமக்கு ஹோலிக்கிட்ட இருந்து. இப்போ கால் பேசணும். நீ ஓடணும்னு சொல்லுது. அச்சோ கைஸ், கேட்னாப்பு கைஸ், கேட்னாப்பு. சடனாக எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். இந்த இடத்துல இருப்பான்னு தெரியாது, மற்ற இடத்துல வருவான்னு தெரியும், ஆனால் இந்த இடம் இருப்பான்னு சத்தியமாக தெரியாது கைஸ், சத்தியமாக தெரியாது. கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க கைஸ், ஒரு ரூம் கண்டுபிடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதான் நம்ம அது ரிவ்யூ போட்டதுலேயே லாங்கஸ்ட் வீடியோ கைஸ். லாங்கஸ்ட் வீடியோ இதுதான் நினைக்கிறேன். இல்லை கைஸ், இந்த வழியில் கைஸ், இன்னொரு வழி. இப்போ நம்ம பார்த்தது அந்த வழியை தான் போகணும். நான் தெரியாமல் இந்த வழியில் போய்ட்டு இருக்கா. இப்போ தான் யோசிக்கிற ரெக்கார்டிங்கில் தான். இருங்க கட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இது வேறு டைம் ஆகும். நம்ம பேசாமல் இவ்வளோ தூரம் வந்துருச்சு, லாங்கஸ்ட் வீடியோ ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்ட் 2ல் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.